ஏசாயா 43:21 சொன்ன இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன பண்ணுவாங்க? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I formed or created this people for my own name's sake. எதுக்கா? There is only one reason தேவன் உங்களை என்னை படைத்ததற்கு. To bring praise to his holy name. அவருடைய நாமத்தை துதிப்பதற்கு. இவர்கள் என் துதியை சொல்லுவார். They will keep என்ன பண்ணுவாங்க? என்னை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னை துதித்து பாடிக்கொண்டே இருப்பாங்க. என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆமென். அது ஆண்டவருடைய விருப்பம், தேவனுடைய இருதயத்தின் வாஞ்ச விருப்பம். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு உண்மையா நமக்கு அந்த விருப்பம் இருக்குதான் தான் கேள்வி. Do you literally have that desire? அவரை மகிமைப்படுத்துகிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? அவரை குளோரிஃபை பண்ணக்கூடிய எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? உண்மையாகவே அவரை துதிக்கிறோமா? உண்மையாகவே அவரை ஸ்தோத்திரம் பண்றோமா? ஹalleluya. You can be a Christian. நீங்க பிறந்தது முதல் சாகர வரைக்கும் கிறிஸ்துவ பெயர் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவ சபை போய் செத்து கிறிஸ்துவ கல்லறையில் அடக்கம் பண்ணப்படலாம். But the question comes, ஒரு கேள்வி வரும். Will God acknowledge you? என்னையும் கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுவாரா? அதுதான் கேள்வி. நான் எதுக்கு இந்த பூமியில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? Why God has saved me? எதுக்கு எனக்கு ரட்சிப்பு? எதுக்கு எனக்கு மீட்பு? எதுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு? Why did Jesus Christ go to the cross? எதுக்கு சிலுவைக்கு போனார்? எதுக்கு அவர் ரத்தம் சிந்தினார்? எதுக்காக அவர் மரித்தார்? எதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார்? Amen. Hallelujah. There is a big plan and purpose behind the sacrifice, behind the cross. சிலுவைக்கு பின்னாடி அத்தனை பெரிய ஒரு மகிமையான திட்டத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த பூமியில அது உயிரோடு இருக்கும் போதுதான் நீங்களும் நானும் உணர்ந்து புரிந்து நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி எனக்கு ஏன் ஆண்டவர் அழைச்சார், ஏன் என்னை தெரிந்து கொண்டார், எதற்கு எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாரு, பாவியா இருந்த என்னை எதுக்கு பரிசுத்தமாய் மாற்றினார், பாவியான என்னை எதுக்கு நீதிமானா மாற்றினார். Hallelujah. If அதனை குறிச்சு you and I don't think, அதை குறிச்சு யோசிக்கலன்னா my life is waste, nothing, ஒரு பிரயோஜனம் இல்லை. Hallelujah. இந்த பக்தன் பாடுறான் நானு, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாடுறது, துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, ஜெபம் பண்றது, இட் இஸ் a command from God. பட் அதே நேரத்துல சாய்ஸ் நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஆண்டு தேவன் என்ன பண்ற, யாருடைய வாழ்க்கையிலும் திணிக்கிறது இல்லை. பட் he will tell. சில நேரத்துல அவர் கெஞ்சுவாரு, சில நேரத்துல விரும்புவாரு, சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கோபத்தோட கூட சொல்லுவார். பட் he doesn't force on anyone. யார் மேலையும் அவர் என்ன பண்றது இல்ல, நீ ஜெபிக்கணும்னு திணிக்கிறது கிடையாது. நாங்க தான் சொல்ல முடியும், ஊழியக்காரங்க தான் சொல்லுவாங்க. பட் God doesn't pressurize you. Hallelujah. நீங்க எதை தெரிந்து கொள்ளுகிறீங்க, அதுதான் முக்கியமான காரியம். நீங்களும் நானும் செத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஒன்னும் பண்ண, when you are alive, இந்த வாலிப வயதுல சிறு பிள்ளைகளா இருக்கும் போது, ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களை கூட வச்சு வைக்கல. நீங்க யோவேல் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, பால் குடிக்கிற பிள்ளையும் உபவாசத்தை கொண்டு வா. There is no பிள்ளைங்க கேரண்டி கிடையாது. God, that is our God. சின்ன பிள்ளைங்க ஆண்டவர் சொல்ற, I don't bother about it, but bring them to the house of prayer. அவங்களை கொண்டு வாங்க. Let them be in the presence of God. Let them learn. நீங்களும் நானும் சொல்லி கொடுக்கலன்னா என்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் மாறுது? ரைட்? இட்ஸ் அவர் ஜாப். ஆமென். அப்ப எதுக்கு இஸ் காட் கிரேசி? திருமணமான வாங்க, லீவ் எவ்ரிதிங், உங்க சேம்பரை விட்டு வாங்க,
He calls, வாங்க, அழுங்க, கதறுங்க. God is saying that. Because everybody has a part to play. சிறு பிள்ளை தொடங்கி பெரியோர் வரைக்கும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன இருக்குதுங்க? பரிசுத்த ஆவி யார் மேல ஊத்துவாரு? வெறும் பெரியவர் மேலயா? மாம்சமான யாவர் மேல. அந்த மாம்சமான யார் கீழே கொடுக்கிறாரு? அவரு யார் சொல்றாரு? வெறும் பாஸ்டர் அவங்க பாஸ்டர் வைஃப் மேலயா? சிறு பிள்ளைகள் சொல்லுதா? ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? யார் மேல ஊத்துவன்றாரு? எல்லார் மேலையும். வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், முதியோர் மேல, எல்லாத்து மேலையும் ஆண்டவர் ஆவியானவர் ஊற்றுவாரு. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வயசான பிறகுதான் அவரை நிரப்பினாரா? பைபிள் சொல்லுது அவன் தாயின் கருவில இருக்கும் போதே was filled with the Holy Ghost. அப்போ உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே they can be filled by the Holy Ghost, but it's your job and my job to see that your children grow. Hallelujah. இன்னைக்கு we are all Christians. நாம இந்த இடத்துல வரோம், we pray ஜெபிக்கிறோம்ல, but still we are powerless Christians. We are like living like a traditional Christian. Not Christian. எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குதுன்னு சொல்லலாம். But we are powerless. யோசிச்சு பாருங்க, நீங்க கர்த்தருடைய வல்லமையில are you moving in the power of the Holy Ghost? Do you live with the move of the Holy Ghost? Is your life transformed by the power of the Holy Ghost? இருக்குதா? கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ஒரு power, the church is powerless. சவுண்ட் இருக்கலாம், மியூசிக் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், சத்த கூப்பாடு போடுறது இருக்கலாம், but God doesn't look to that. Is my body, is my church walking in the power of God? கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. God is not very much அப்படியே பெரிய கூட்டம் இருக்கிறதுனால பெரிய சந்தோஷம் தான் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க உலகத்தை கலக்கினவங்க எல்லாம் பெரிய பெரிய கூட்டத்துல இருந்து வரல, இண்டிவிஜுவலா வந்தவங்க தான் உலகத்தை அசைச்சாங்க. ஹல்லேலூயா. Every revival நீங்க பாருங்க, God started with one man or one woman. God never used பெரிய பெரிய group. அந்த ஒரு மனுஷனை கொண்டு இல்ல ஒரு மனுஷியை கொண்டு திரள் கூட்டத்தை எழுப்பினார் கர்த்தர். And that one person செத்து போன பிறகு மத்தவங்க எழுப்பல தெரியுமா? Do you know that? Don't ever நம்ம நிறைய நேரத்துல எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் எழுப்பினார்னா அவங்களோட கர்த்தர் கடைசி வரை after they death, those who surrender their life to God, அவர்களை தான் கர்த்தர் எழுப்புவாரு. Don't expect நான் அடுத்து அவங்க எழுப்புவாங்க, அவங்க செய்வாங்க. பகல் கனவு. There is no scripture. அந்த மாதிரி வசனங்கள் கிடையாது. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை எழுப்பினாரு. சாமுவேலுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசியை எழுப்பினாங்களா? Is there any evidence? பைபிள் சொல்லுது சாமுவேலுடைய பிள்ளைகள் they were not like Samuel. அவங்க பரிதானம் வாங்கி என்ன பண்ணாங்களா? wrong judgment கொடுத்தாங்களா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆரோனுடைய பிள்ளைங்க ஆண்டவர் சொன்னாரு உன் சந்ததி என்னுடைய ஊழியம் பண்ணுவாங்கன்னு. முதல் சந்ததி என்னாச்சுங்க? நாதாபு அபியும். They sinned against God. They were killed by God. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை நீங்களும் நானும் சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். Let you and I live for the glory of God. அதுதான் நம்ம தீர்மானமா இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். நம்ம தரிசனமா இருக்கணும், நம்முடைய வாஞ்சையா இருக்கணும், நம்முடைய ஏக்கமா இருக்கணும். அடுத்த சந்ததியை உருவாக்கணும். அது தேவைதான். பட் if I am not getting ready, நான் உருவாக்கப்படல, நான் உருவாக்கல, நான் வளரல, நான் just looking at others, அவங்க பார்த்திருந்தா my spiritual life is going to decay. எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம்
எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை, எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை I have to use it till my last breath. அவர்கள் மேலதான் கர்த்தர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. இந்த பக்தன் சொல்றான், எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆண்டவரே, என்னன்னு, உயிர் உள்ள வரைக்கும் நாம பாடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எது வந்தாலும் நாம பாடணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை, அந்த பாடல் பாடுறது பெருசு இல்ல, அந்த பாடல்ல இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுட்டு நாம பாடணும். அல்லேலூயா. ஒரே ஒரு முறை பாடுவோமா அது? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சிலுவையை பார்த்தீங்கன்னா உங்களால் பாடாமல் இருக்க முடியாது. We have missed the cross long time ago, தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு திருச்சபை என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எனக்கும் எதையோ ஒண்ணு காட்டி சிலுவை மறக்க வச்சிருச்சு. அல்லேலூயா. உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் உலகத்தின் மயக்கத்தையும் கண்களில் நிச்சயமாம் சந்திச்சு ஜீவனத்தின் பருவ உலகத்துல இல்ல, அது திருச்சபைக்குள்ள இருக்கிறது. அதை காட்டி 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 உங்களையும் என்னையும் அனலற்று குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வாங்கிட்டாங்க. வெது வெதுப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, வெது வெதுப்பாருன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வாந்தி பண்ணி போடுவாராம். We are not serious. இதெல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கிறது. But we are not so serious about God, about our lifestyle. Hallelujah. ஒரு நாள் கவலையற்று இருக்கிறோம். ஒரு நாள்ல நான் என்னுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர்கிட்ட இருக்கிறது. I have to give an account for my lifestyle on this earth. பூமியில நான் வாழ்ற வாழ்க்கைக்கு நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு கவலை இல்லாம இருக்கு. Now we are living எப்படி தரமா இருக்கிறோம்? நான் ஒரு நாள் நான் சாக போறது இல்ல, நான் இப்படியே இருந்துருவ போறேன். நத்திங். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. இன்னைக்கு சிறு பிள்ளைகளா இருக்கலாம், நாளைக்கு வாலிபர் ஆவீங்க, அப்புறம் மிடில் ஏஜ் வருவீங்க, அப்புறம் வயசு ஆகும், அப்புறம் ஒரு நாள் சாகும். உங்களுக்குரிய வயசுல உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும். அல்லேலூயா. பிரேயிங் ஹைட் பத்தி எல்லாம் கேள்விப்பட்ட, நான் திரும்ப அது உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்லியிருப்பேன். பட் இட்ஸ் மை ஃபேவரட் மிஷனரி. ஆமென். The praying Hyde, John Hyde or praying Hyde. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒன்றும் பெருசா வயசான பிறகு வரல. அவர் கிட்டத்தட்ட 39 வயசுல அவர் செத்து போயிட்டாரு. He was from America. அந்த வாலிப சின்ன வயசுல வாலிப வயதுல when he was growing, he somehow God touched him. He began to pray. அவர் என்ன பண்ணாரு? ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? Before coming to India மிஷனரியா வரதுக்கு முன்னாடி அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த வாலிப வயதுல used to pray so much. அவர் என்ன பண்ணுவாங்க? பனி காலத்துல கூட அவர் ஜெபிக்கும் போது அவர் இருக்கிற இடம் அந்த பனி கூட என்ன பண்ணுவாங்க? அந்த பனியில இவருக்கு வேர்த்து கொட்டுமா. So much intensity had prayer. அந்த ஜெபத்துல இருந்தது. ஆமென். Hallelujah. He became a missionary. எப்ப தெரியுங்களா? அவருடைய சகோதரர் அவருடைய அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் in spite of so many issues, யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, அண்ணன் செத்து போயிட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அந்த நேரத்துல he gave his life to God. அவர் மிஷனரியா இந்தியாவுக்கு வருகிறாரு. அப்போ அவர் மிஷனரி ஆகிற நேரத்துல he was அந்த ட்ரைனிங் குள்ள போகும்போது அவருடைய தெரிஞ்ச அவருடைய ரிலேஷன் ஒருத்தர், எக்ஸாக்ட்லி I don't know, அவங்க லெட்டர் எழுதுனாங்களாம். ஜான் பேர் ஜான் தான். அதுக்கப்புறம் தான் பிரேயிங் ஹைட் ஆச்சு. ஜான் ஹைட் அவருக்கு சொல்றாங்களா, நீ பரிசுத்த ஆவியில நிரம்புற வரைக்கும் I'm going to pray for you.
இன்னைக்கு லேக் என்ன தெரியுமா? திருச்சபையில இன்னைக்கு ஒரு பெரிய இழப்பு என்ன, ஒரு வெறுமை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில there is lack of the Holy Ghost. நீங்க ஒத்துக்கினாலும் சரி, ஒத்துக்காம போனாலும் சரி, you are unaware of the presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் இல்லாம, பரிசுத்த ஆவியானவருடைய உண்மையான வல்லமை இல்லாம, பரிசுத்த ஆவியான ஒரு உண்மையான அபிஷேகம் இல்லாம நம்ம கொண்டு இருக்கிறோம். நம்ம கையை தட்டினா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டான், உடம்பு அசைஞ்சிட்டா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டான். No, there is no scriptural evidence. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்து it will be completely changed. Hallelujah. When the Holy Spirit came upon the முதல் நூற்றாண்டுல கூடி இந்த 120 பேர் மேல் வந்த போது, then continuously you see there was ஆத்ம அறுவடை இருந்தது, there was more prayer, there was no more signs and miracles ministry இருந்தது. இன்னைக்கு சபைகள் தோறும் ஆவியானவர் வந்துட்டாரு நம்ம சொல்லுவோம். உண்மையா ஆவியானவர் வந்தா there will be a change. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறும். ஆவியானவர் வந்தாரு. ஆவியானவர் இல்லாத ஒரு மனுஷனோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, he will be living in sin, but he will yet go to church. He will be living in sin, yet he will be listening to God. ஊழியம் பண்ணுவான், ஆராதனை எல்லாம் பண்ணுவான், but you may, because you don't have the Holy Spirit, you are not a testimony to God, you are not a witness. இந்த மனுஷன் ஜெபம் பண்ணாரு, அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஜெபம் பண்ணாரு. He had a big problem in the language. பஞ்சாபி தெரியாது, பஞ்சாப்ல வந்துட்டாரு. So he wanted to quit and go back. அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்கிற பஞ்சாபிஸ், அங்க இருக்கிற சொன்னாங்கன்னா, இவரு எங்க பாஷை அவருக்கு தெரியாது, அவங்க பாஷை எனக்கு தெரியாது, but we know the language of his heart. அது எப்படி நடந்துச்சுங்க? அவர் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, இல்ல நான் die, give me souls or I die. But he had a language that was able to connect with people. எனக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குதா? Are you connecting? Is your heart connecting with people? Hallelujah. Today God wants to change. வருஷத்தின் முடிவுல வந்துட்டோம். வருஷந்தோறும் தோட்டி எல்லாத்தையும் கேட்டு, எல்லா மாசம் கேட்டு, அதுக்கப்புறம் அதே வாழ்க்கை, அதே குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது போல இல்ல நம்ம வாழ்க்கை மாறணும். God expects a change. முதல்ல நீங்களும் நானும் மாறினாதான் மற்றவர்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்களும் நான் அதே வாழ்க்கை, அதே ஜெபம், அதே பாட்டு அப்படியே வந்து அப்படியே போறதுனால you are not going to be a blessing to anyone. யாரையும் நீங்க மாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சுயம், there is so much selfishness. சுயம்னால் அவ்வளவு இருக்கிறது. நானு, என் வீடு, என் குடும்பம், அதை சுத்திதான் ஜெபம் இருக்கிறது. We don't extend our prayer. இந்த ஜான் ஹைட் ஜெபம், give me souls. உலகம் எங்க இருக்கிற ஆத்மா எனக்கு வேணும். Today we don't. அது வாலிபரா இருக்கலாம். You just pray. நம்ம இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஷோ பண்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். People should recognize me. They want to do ministry, everything, but who is going to pray? பைபிள் சொல்லும், இயேசு சொன்னார் அவர் பூமியில இருக்கும்போது, ஹல்லேலூயா, அறுவடை மிகுதியா இருக்கிறது, வேலையாட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்க, அறுவடைக்கு எஜமானனை நோக்கி ஆட்களை வேலைக்காரை அனுப்பி கொடும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை சொன்ன ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுவார், 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா, இதோ திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவன் இல்லை என்று அவர் கண்டார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் யாரை தேடுறாருங்க? Praying heights, not preaching heights. பிரசங்கம் பண்றவர்களே அல்ல,
He wants people, praying people. ஆண்டவர் சொல்றார், நான் ஒருத்தரையும் பார்க்கல. I couldn't find a person who stands in the gap and prays, cries. அப்போ ஒருத்தரையும் அவர் பார்க்கலன்னா ஒருத்தரும் இல்லை. எசேக்கியேல் சொல்லி அங்கலாய்க்கிறார் அவரு. இன்னைக்கு அதேதான் பிரச்சனை. இன்னைக்கு we have big churches, we have big pastors, big leaders எல்லாம் இருக்கிறாங்க. But God will say, சபையில பிரேயர் கூட நடக்கல எல்லாம். But God says, I couldn't find one person standing in the gap. எனக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, இதோ என் ஜெபிக்கிற திறப்புல நிற்கிறவங்க. மோசே பார்த்து சொல்லுவார், மோசே திறப்புல நின்றான், எல்லாத்தையும் தேவன் அழிக்கிறேன்னு சொல்லும் போது, God find one person in Moses. அவன் என்ன கதை ஆண்டவருங்க, ஒத்து மாசம் நான் எல்லாத்தையும் அழிக்கிறேன். அவன் சொல்லும், ஆண்டவரை என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிழத்து போடுங்க. பட் லெட் நாட் யூ ஆங்கர். ஆண்டவர் உலக தூஷி, டோன்ட் டு தட். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் இடத்துல எப்படி தெரியுங்களா, ஜெபத்துக்கு வர கூட்டம் ரொம்ப குறைவு. ஜெபம் நடக்கிற சபையில ஒரு கூட்டம் குறைவு. ஏதோ வரும், ஏதோ ஜெபத்துக்கு வரதுல இல்ல, வருவாங்க, ஏதோ கத்துவாங்க, ஏதோ போவாங்க. That is not வில்லியம் ஷைமோர் 1904ல அந்த ஒரு ஆப்பிரிக்கன் எடுத்து தேவன் பயன்படுத்தினார். அது அறிவாளன் படிக்கிறோம். அந்த ஒரு மனுஷனை he prayed. தேவன் சொன்னார், வெட்கத்தை விடணும், நீ என்ன பண்ணணும், நீ உன் மகத்தை மூடிக்கணும். மூடிட்டு நீ ஜெபம் பண்ணணும். ஒருத்தரும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். Hallelujah. So today, even today, God wants praying men and women. So காட்டுறவங்க ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு இந்தியா மாறாம இருக்கிறதுனா, we have churches, we have fasting prayer எல்லாம் இருக்கிறது. But there are no people real. We have already dedicated our lives. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, எத்தனையோ காரியத்தை விட்டு போட்டு இருக்கிறோம். நம்ம பிசினஸுக்காக, நம்முடைய வேலைக்காக. ஐயோ இந்த நேரத்துல நான் இத பண்ணலனாக்கா எப்படி, நான் இப்படி இல்லைன்னா நான் எப்படி. பட் அதே நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருங்க, எனக்காக who is going to stand, who is going to cry, who is going to... Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க. See, when it comes, இந்த மாதிரி கூட்டங்க வரும்போது மெசேஜ் கேட்கறதுக்கு வரும், it's very easy. Hallelujah. அந்த நேரத்துக்கு தான் வரும். நீங்க பைபிள் முழுக்க பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ வரும். என்னங்க, பந்தி விசாரிக்கிறது. கிரேக்கர்களுக்கு சாப்பாடு இல்ல, விதவைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி இஷ்யூ வந்த மாத்திரத்துல கூட்டம் கேதரிங் ஆகுறாங்க எல்லாரும். அடுத்து என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த வேலை இல்லப்பா. ஒரு சிலர் ஒரு 7 பேரை தெரிஞ்சுக்கங்க, அவங்க பந்தி விசாரிக்கட்டும். நாங்க என்ன பண்ணுவோம், ஜெபத்திலும் வேத வசனம் உபவாச பிரசங்கம் போதிக்கிறதுலயும் எங்க நேரத்தை நாங்க செலவு பண்ணோம். We want to pray. எங்களுக்கு பந்தி விசாரிக்கிற வேலை எல்லாம் கிடையாது. You do it. யாராச்சும் வச்சு நடந்துக்கங்க. Hallelujah. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்களா, அதுதான் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ணாங்க. 2ஆம் அதிகாரத்துல அபிஷேக பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. 3ஆம் அதிகாரத்துல அவர்கள் அந்த 9ஆம் மணி நேரத்துல went to pray. 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவதேவர் அவர்களை கேலி கிண்ட அவங்களை அவமானப்படுத்தின போது they came back, they gathered together, they prayed and the Holy Spirit came upon them. நல்லா தெரிஞ்சுக்கங்க, if you don't spend time in prayer within the presence of God, don't expect the Holy Spirit to fill you or guide you. கற்பனை உலகத்துல
எல்லாம் வாழாதீங்க. அந்த ஊழியக்காரு, இந்த ஊழியக்காரு, ஹalleluya, ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க. God is not bothered about யார் வராங்க யார் போறாங்கன்னு இல்ல. How much you desire to pray. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க என்ன நடக்குதுங்க. கொர்நேலிக்கு எப்ப தரிசனத்தை கொடுத்தாருங்க? ஜெப வேளை. When he was praying, he was not a Jew. அவன் இந்த யெகோவா தேவனை தெரிந்து கொண்டான். அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுங்க? அவன் தேவ தரிசனத்தை பார்க்கிறான். தேவ தூதருடைய பிரசன்ஸ பார்க்கிறான். தரிசனங்களை பார்க்கிறான். He began to see and witness great things. அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் கர்த்தர் செய்கிறார். This is what God wants you to do. அதே அதிகாரத்துல பேதுரு என்ன பண்றாங்க? அவன் பசி எடுக்குது. பசி எடுக்கிற நேரத்துல அவன் போய் தூங்கல. பசி கீழே சாப்பாடு பண்ணும்போது அவன் நேரம் மேலாரைக்கு போறான். He begins to pray. வானம் திறக்கப்படுகிறது. He begins to have a vision. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. பவுலுடைய வாழ்க்கை படிச்சு பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல ஒரு சந்திப்பு உண்டாகிறது. அடுத்த ஆண்டவர் அவனை குறிச்சு சாட்சி சொல்வார். அந்த பாரு சவுல் என்பவன் தமஸ்கு அந்த வீதியில அவன் இருக்கிறான். மேற்கு வீதியில இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? அவன் இப்போது ஜெபித்து கொண்டு அனனியாவே ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஹalleluya. நிறைய பேர் ஜெபிக்கிறான். சொல்ல ஒருத்தன் ஜெபிக்கிறான். கொர்நேலி ஒருத்தன் ஜெபம் பண்ணான். பேதுரு ஒருத்தன் ஜெபம் பண்ணான். ஹalleluya. அப்போஸ்தலர் 13 அவர்கள் உபவாசம் பண்ணி ஆராதிச்சு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. Holy Spirit showed himself. அவர் சொன்னார், my ministry is there. என்னுடைய ஊழியத்துக்கு பவுலின் பர்னபாஸ். புரியுதா உங்களுக்கு importance of prayer? Don't take it for granted. Don't take it for granted. இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் இல்லாதது. வீட்டுக்குள்ள மாற்றங்கள் இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் இல்லைன்னா because we lack in prayer. We don't store our heart in prayer. அன்னால் ஜெபிக்கிற வரைக்கும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற வரைக்கும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரல. When she began to pour her heart in the presence of God, then God began to do wonders. சும்மா 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம். Don't ever boast yourself on job பண்ணு. கூட்டத்தையும் கேட்கிறாரு. ஆனா எரேமியா பார்த்து சொல்ல, என்ன நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 அவனுக்கு சொல்ற, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்ன கூப்பிடு, நான் உனக்கு மறுபுத்தொரு கொடுப்பேன். நீ அறியாதது வெட்டாதமான காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன். Those who are praying. 7ஆம் அதிகாரத்துல சொல்லார், என்ன பண்ணு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Those who are called upon me. யார் என்ன கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான். Hallelujah. Teach your children to pray. கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்லி கொடுக்கலன்னா அவங்க கத்துக்க போறது இல்ல. நீங்க சரித்திரத்தை படிச்சீங்கன்னா சின்ன வயசுலயே கர்த்தர் எத்தனை பேர் எடுத்து பயன்படுத்தினார். ரெஃபரன்ஸ் வேணுமா? நீங்க படிச்சீங்கன்னா 2 Chroniclesல I think it's 34th chapterல அங்க படிச்சீங்கன்னா யாரு ஜோசாயா 8 வயசு பையனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இவன் 8 வயசுல அவனுடைய ராஜாவாக்கி இஸ்ரவேல்ல யூதாவில ஒரு பெரிய மாற்றத்தை God could use that 8 years boy. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை எடுத்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்த மாட்டாரா? நாம இன்னைக்கு சொல்லிட்டு சின்ன பிள்ளை ஒண்ணும் தெரியாது. If you don't tell them, அந்த பிள்ளையோட அந்த 8 வயசுல அவன் வருது காரணம் தெரியுமா? அந்த பிள்ளையோட அம்மா அவங்க குடும்பத்தார், they taught them to pray. They taught them about God. They taught them about the holiness of God. They taught them about the importance of God.
அதனாலதான் அந்த 8 வயசுல when he became the king, பைபிள் சொல்லும் அவன் என்ன பண்ணானா, he followed the footsteps of his father David. Hallelujah. Pray. ஜெபம் அவ்வளவு முக்கியம். பிரசங்கம் தேவைதான். பிரசங்கம் உங்க வாழ்க்கையை மாத்தாது. பிரசங்கத்தை எவ்வளவு பேர் கேட்டு எவ்வளவு பேர் மாத்தி இருக்கிறீங்க. பிரசங்கத்தை அப்படி பிரசங்கம் கையை தட்டிட்டு வரலாம், அப்படியே குதிச்சுட்டு வரலாம். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் when you pray your life. நீங்க ஜெபிக்க இல்லையோ, நீங்க ஜெபிக்க உங்க வாழ்க்கை. நான் ஜெபத்தை குறிச்சு இவ்வளவு பேசுறேன்னா, hallelujah, every day my first hour will be prayer. குறைஞ்சது 2 மணி நேரம் நான் தேவ சமூகத்துல இருந்துட்டு தான் மத்த வேலையை பார்த்தேன் நான். hallelujah. என்னுடைய காபி குடிக்கிறது இல்ல எதை காபி எடுக்கிறது கூட எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகுதான் நான் காபியை குடிப்பேன். till then nothing. hallelujah. பக்கத்துல ஏதோ தண்ணி வச்சிருப்பா, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி எப்படியோ அப்படி எந்திரிச்செல்லாம் வரல. almost 4 to 5 hours ஜெபத்துல இருந்து தான் நான் வந்திருக்கிறேன். போஸ்ட் பண்றதுக்கு இல்ல. God is my witness. ஜெபிக்காம மாற்றங்களை எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபிக்காம உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க ஜெபிக்காம எத்தனையோ சாதனை சாதிச்சிருக்கிற those who don't know Christ, அவங்க கடவுளை ஏதோ ஒரு விதத்துல திருப்திப்படுத்தி வாழ்றாங்க. But we have a living Christ, living God. ஏன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறல? இன்னைக்கு உற்சாகமா இருக்கிறாங்க, நாளைக்கு போய் பாவத்துல விழுறதுக்கு காரணம் என்னன்னா, there is lack of lives. இன்னைக்கு உலகத்துக்கும் படிப்புக்கும் காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்கிறது, வேலைக்கும் முதலிடம் கொடுக்கிறது போல we don't give importance to God. வீட்டுல இருந்து வராம இருக்கலாம், வீட்டுல இருந்து ஜெபிக்காம இருக்கலாம். You may be giving hundreds of people for not coming, for not praying, for not joining prayer. But God knows your heart. எது முக்கியம்? நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணலாம். This God, that God, சொல்லிக்கலாம். God is least bothered about your explanations. Hallelujah. God will say, yet you can pray. எனக்கு இவ்வளவு பிஸி, yet you can pray. ஜெபங்கிறது அவ்வளவு அவசியமா இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. இந்த ஜான் ஹைண்ட் ஜெபம் பண்ணியே அவன் செத்து போயிடுது. உயிர் ஹார்ட் ஒரு பக்கம் நடுப்பக்கத்துக்கு வந்துருச்சு. there was no cure. அவரை குணப்படுத்த முடியல. அவர் எத்தனையோ பேரை சுகப்படுத்தினார், அந்த மனுஷன் சுகமாகல. he died with that. என்ன நாங்க அந்த இல்லஸ்ல அவர் செத்து போனாரு. கேத்ரின் குல்மன் அவங்க இருக்கிற நாட்டு ஒரு இடத்துல ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டில அவர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பிரசங்க கத்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, எவ்ரிபடி லைக்ஸ் தி கிளாமர் ஆஃப் தி மினிஸ்ட்ரி. நமக்கு கூட மினிஸ்ட்ரினா ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஊழியம் பண்றேன், நான் இந்த ஊழியம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். I have no time. Hallelujah. அண்ணாமா சொன்னாங்க, this ministry is glamorous. 4 பேர் பார்த்து well done ன்னு சொல்லுவாங்க. Hallelujah. அவங்க சொன்னாங்க, இந்த கிளாமரஸ் மினிஸ்ட்ரி நீங்க பார்க்கிறதுக்கு முன் பின்னாடி I died. இந்த கிளாமரை நீங்க பாக்குறீங்கல்ல, நான் இந்த கிளாமரை நீங்க உங்க கண்கள்ல பாக்குறீங்க. I have to die in the presence of God. அவங்க சொல்லுவாங்க, I die, I pray for 7 hours. I ask God, ஆண்டவரே
நீங்க வராத பட்சத்துல நான் போக மாட்டேன். Ministry is full of glamour. நான் பிரசங்கம் பண்றதை நீங்க எல்லாம் கேட்கலாம். என்ன பிரசங்கம், என்ன ரெவலேஷன் சொல்லலாம். Hallelujah. But to get revelation, ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணாலும் you need to spend hours together in the presence of God. Hallelujah. நான் வருஷத்துல 365 நாளும் I keep preaching, I keep praying, I keep doing something. இந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியும். Hallelujah. Do you think it's easy? If I don't pray, it's not going to happen. இந்த ஜெபத்துல முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சும்மாலாம் ஜெபம் வந்துடாதுங்க. சங்கீதம் 91:14-15 சொல்லும், அவன் என்னிடத்துல வாஞ்சை இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்த வசனம் சொல்லும், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த 15ஆம் வசனம் நடக்கணும்னா 14ஆம் வசனம் என் வாழ்க்கையா இருக்கணும். அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடி. Do you dream? Do you desire God? Is God is your first desire? தாவீது சொல்ற ஆத்துமா ஜீவனுள்ள வாஞ்சையா இருக்கிறது, தவனமா இருக்கிறது, தாகமா இருக்கிறது. அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா. Do you know your God? Do you know Jesus? கேட்டு பாருங்க, உங்களுக்கு இயேசு தெரியுமா? இயேசு இயேசுன்னு சொல்ற இயேசு பர்சனலா தெரியுமா? Do you know Jesus? Do you know the sacrifice? சிலுவையில போன பாடுகள் தெரியுமா? ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றது பெருசா. Do you know Jesus? Do you have a fellowship with Jesus? நிறைய பேருக்கு தெரியாது. Jesus is watching every individual. If you are saying that you are a Christian, இயேசு உங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Every deep thoughts, உனக்குள்ள இருக்கிற அத்தனை காரியமும் அவருக்கு தெரியும். உனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் அவருக்கு தெரியும். நீ உள்ள சர்ச்சுக்குள்ள எப்படி இருக்கிற, சர்ச்சுக்கு வெளியே எப்படி இருக்கிற, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ்களோட எப்படி இருக்கிறன்னு அவருக்கு தெரியும். அதுக்குதான் அவர் சொல்ற ரெவலேஷன்ல, I know your deeds. உன் கிரியைகளை நான் 7 சபைக்கும் சொல்லுவார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know you, I know your works, I know your deeds. அப்ப உங்க வேலை என் கிரியை அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். நான் உண்மையா ஏசப்பான்னு சொன்னா அவரை நேசித்து சொல்றேன்னா இல்ல பேருக்காக இங்க இருந்து சொல்றேன்னா இங்க இருந்து சொல்றேன்னா அவருக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க, ஊழியம் செஞ்சவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவீங்கன்னு மாத்திரம் கேரண்டி வச்சுக்காதீங்க. Don't ever dream that big dream. நான் மினிஸ்ட்ரி பண்ண நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். மத்த 7 சொல்லும், ஆண்டவரே உங்க நாமத்துல நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். ஆண்டவர் சொல்லுவாரா, when you stand before Jesus and say, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இதெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரன் அகன்று நீ யாருன்னு எனக்கு தெரியாது. மினிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேர் கொண்டு ஆண்டவர் சமூகத்துல பேர் கொண்டு வராது. How do you live in the closet? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிற? Hallelujah. இயேசு சொன்னார், உன் அறை வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி அந்த அறை வீட்டுக்குள்ள நீ ஜெபம் பரலோகத்துல பிதாவை நோக்கி வேண்டிக்கொள். அப்போ உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் தான் வெளியரங்கமாக கொடுப்பார். Don't expect something from man.
இன்னைக்கு வளருகிற காலத்துல we are missing it. நிறைய நேரத்துல என்ன பண்றோங்க, சில பிள்ளைங்க வளரும் போது நம்ம மிஸ் பண்ணிடுறோம். We are not serious about God. We are serious about நம்ம குறிச்சு, நம்முடைய பிள்ளைகளை குறிச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படிதான் யோசிக்கிறோம் ஒழிய தேவன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறார், தேவன் என்ன யோசிச்சிருக்கிறார், நம்ம யோசிக்கிறதுக்கு, நம்ம செய்யறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. Hallelujah. இன்னைக்கு ஒரு மாற்றம் நமக்குள்ள வரும். பெரிய மாற்றம் அவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. யாரோ மாறணும்னு நினைக்காதீங்க. அவங்க மாறலன்னா கர்த்தர் அது அவங்க கர்த்தருக்கு அனுப்ப கொடுக்கும். நான் மாறணும்னு நினைக்கிறேன். I should change. I need a change. எனக்குள்ள மாற்றம். I should pray. The more you pray, hallelujah. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணி மத்தவங்க மாறுறாங்களோ இல்லையோ, ஒரு நிச்சயம், ஒரு கேரண்டினா நீங்க மாறுவீங்க. Your life will be changed. Your life will be transformed. Hallelujah. நினைக்காதீங்க, we have lot of time. We are at the end of the age. ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கலாம், நியூஸ்ல தான் பார்த்திருக்கலாம். Hallelujah. ஏதோ ஒரு எத்தியோப்பியாலயா ஒரு வால்கேனோ எரப்ட் ரைட் சொல்றாங்க. அவங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா, 10,000 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த இடத்துல இருந்து ஒரு வால்கேனோ எரப்ட் ஆயிருக்கு. நீங்க கேட்டிருக்கீங்களாங்கன்னா, நான் முறை கேட்கிறேன். 10,000 வருஷத்துக்கு முன்பாக எரப்ட் ஆனது போல மறுபடியும் என்ன இருக்குதான், இப்போ ஒரு வால்கேனோ எரப்ட் ஆயிருக்குதான். அப்ப அதோடைய அர்த்தம் என்னங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? இந்த வால்கேனோ எரப்ட் ஆனது என்ன, அதுக்கு இந்தியா வரைக்கும் வந்துருச்சா? அது புகை, அந்த ஆஷஸ் எங்க வந்து டெல்லி வரைக்கும் வந்துருச்சா? எத்தனையோ பிளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க. You think it's an ordinary situation? ஏதோ ஒன்று திடீர்னு அங்கங்க வால்கேனோ வெடிக்கிறது நாம கேட்டிருக்கிறோம். But this is the first time I'm hearing or I'm seeing. என் கண்கள்ல நான் பார்க்கிறேன். So we are literally on the last days. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் இருக்கலாம். அவர் வரும்போது உங்களை பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்களா? நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்களா? God is not going to count all your good deeds. நிறைய good deeds நம்ம என்ன பண்றோம்? சுய லாபத்துக்காக, பெருமைக்காக. We don't do many things for the glory of God. இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், நான் மாறணும். நான் மாற முடியாது, என்ன மாத்துங்க ஆண்டவரே கேட்கும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறவளா நான் மாறணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க மத்தியில நான் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு மத்தவங்களை போல ஜெபிக்க தரான, ஜெபிக்கிறவங்க நடுவுல நான் இருக்கணும் ஆண்டவரே. என் நேரத்தை ஜெபத்துக்கு நான் விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை கொடுங்க. Thank you, Lord.